அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/1/2025 சனிக்கிழமை. இன்று கூடாரவல்லி. இன்று சனி மகா பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இன்று இலங்கை மன்னார் திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பிகை சமேத கேதீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கேதீஸ்வர பெருமானின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும், நன்மைகள் கிடைக்கட்டும். நாளை இரவு சிவாலயங்களிலே நடைபெறும் நடராஜர் ஆருத்ரா அபிஷேகத்தை கலந்து கொண்டு நடராஜருடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்று காலை 8:13 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று மதியம் 12:34 வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பின்னர் மிருகசிரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:32 வரை மரணயோகமும், மதியம் 12:34 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாள். மாணவர்கள் நல்ல பெறுபேறுவை பெறுவீர்கள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடி இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் அலட்டிக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி படித்துவிட்டு வேலை தேடும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் செஃப்பாக, குக்காக, ஹெல்ப்பராக, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் மற்றும் பாரில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிபிஓ மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். விரய செலவுகள் தேவையில்லாமல் வந்து போகும். வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரைப்பூவினால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் குறையும். பிரிந்த சில தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு, ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு.
அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து நல்ல பெயர் கிடைக்கும். அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்திலே பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணி செய்பவர்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். அலுவலகத்தில் இருந்த தொல்லைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டிலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையினால் நன்மைகள் கிடைக்கும் நாள். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கும் லாபம் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை உண்டு. கலைஞர்களுக்கு உரிய கௌரவம், மரியாதை கிடைக்கும். சினிமா, சின்னத்திரையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் படக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வீட்டிலே திடீர் விரைய செலவுகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து போகும், சமாளித்து விடுவீங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டிலே R&D சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச்சில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் அற்புதமான வாய்ப்பையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள், அந்யோன்யத்தை தரக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் வெள்ளை நிற பூக்களால் அல்லது மலர்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, திருப்பம் தரும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரி, ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட்டில் இருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சியில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே மெக்கானிக்கல் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையிலே இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்கள் அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவ் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம், அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. IT துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். சிலருக்கு வேலையில், தொழிலில் சில நெருக்கடி வந்து சேரும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள்.
மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. விவசாயிகளுக்கு லாபம் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பாக்கியிலே இழுபறி நிலைமை ஏற்படும். சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே, பொறுமையா இருக்க வேண்டிய நாள், நிதானமா இருக்கணும். உத்தியோகம் தொழிலில் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. வாகனம் ஓட்டும் போது டிரைவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஜிம் நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள், சலூன் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஈவன் நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கும், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டராக ஹெல்ப்பராக இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. வியாபாரிகள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் கொடுப்பதையோ வாங்குறதையோ தவிர்க்க வேண்டிய நாள். சொந்தமாக இடம் வாங்க அல்ல நிலம், மனை, காணி வாங்க எடுத்த முயற்சி பலிதமாகும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினிமார்ட் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக கூடுதல் நல்ல பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பல் அதிகரிக்கும். விஷயங்களை இழுத்தடிக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுவதிலே இழுபறி நிலைமை ஏற்படும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலே சிலருக்கு நல்ல தீர்ப்பு வந்து சேரும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலர் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு காய்ச்சல், சளி, ஜுரம் மற்றும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, பொறுமையா நிதானமா இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும். ரொம்ப நாளாக விசா விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறி ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு முன்னேற்றகரமான செய்தி வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாள். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் மைக்ரேஷனுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை தாய் உடைய ஆரோக்கியம் மேம்படும்.
பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக MBA, BBA போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. வியாபாரம், தொழிலில் ஊழியர்களுடன் சில பிரச்சனை வந்து போகும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியிலே இழுபறி நிலைமை ஏற்படும். விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தாமதங்கள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், ரொம்ப வருஷமாக காத்திருந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், கர்நாடக சங்கீத கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழிசை கலைஞர்களாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிற பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க திருநெல்வேலி காந்திமதி அம்மை சமேத நெல்லையப்பர் சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.